கிராமப்புற செவிலியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறை கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் மாவட்ட தலைநகரில் மாவட்ட ஆட்சியர் இடத்தில் தமிழ்நாடு தழுவிய பெருந்திரள் முறையீடு 1982ஆம் ஆண்டு முதல் ஒரு நோக்கு திட்டத்தை பல்நோக்கு திட்டமாக அரசு செயல்படுத்திய போது கட்டமைப்பு போக்குவரத்து வசதிகள் அற்ற நிலையில் ஒட்டு திண்ணை ஒட்டு குடித்தனம் மாட்டுக்கொட்டில் மடப்பள்ளி ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் சுடுகாடு இடுகாட்டிற்கு அருகிலும் தனது ஊதியத்திலிருந்து வாடகை வழங்கி சிறப்பாக பணியாற்றியவர்கள் கிராம சுகாதார செவிலியர்கள். பிரசவ பணி, தாய்சேய் நலப்பணி, தடுப்பூசி பணிகள், ஆய்வு கூடங்கள், அறிக்கைகள், பதிவேடுகள் வழங்காதப்படாத நிலையில் தனது ஊதியத்திலிருந்து வாங்கி பராமரித்தல், குடும்ப நலப்பணிகள், பெண்ணுலகம், கருக்கொலை தடுத்தல், பள்ளி சிறார் நலன், மலேரியா, யானைக்கால் நோய், எலிக்காய்ச்சல், டெங்கு, சிக்கன்குன்யா, பறவை காய்ச்சல், கோவிட்-19 அரசு பொது சுகாதாரத்துறை அறிவிக்கும் எல்லா நலவாழ்வு திட்டத்திலும் தங்களை குடும்பத்தோடு இணைத்துக் கொண்டு சிறப்பாக பணியாற்றி தமிழ்நாடு அரசு விருதுகளும் நற்சான்றிதழ்களும் வழங்குவதற்கு முக்கியமானவர்களில் முதன்மையானவர்கள் கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர்கள். முன்னாள் முதலமைச்சரின் டாக்டர் கலைஞர் ஜெயலலிதா பொது சுகாதாரத்துறையின் முதுகெலும்பு என்று பாராட்டை பெற்றவர்கள் கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர்கள். கிராமப்புற செவிலியர்களின் போராட்டத்தின் முக்கிய கோரிக்கைகள்: காலியாக உள்ள துணை சுகாதார நிலையம், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தாய்மை துணை செவிலியர் பயிற்சி நிறைவு செய்தவர்களை பணியமர்த்த வேண்டும். மக்கள் தொகைக்கு ஏற்ப பகுதியாக உருவாக்கப்பட்டு உள்ள துணை சுகாதார நிலையங்களில் MLHP நர்சுகளை பணியமர்த்தும் கருத்துருவை கைவிட்டு கிராம சுகாதார செவிலியரை பணி நியமனம் செய்ய வேண்டும். PICME 30 உள்ள குறைபாடுகள் இடர்பாடுகளை சரி செய்யும் வரை கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர்களை தரவுகளை உள்ளீடு செய்ய அழுத்தம் கொடுப்பதை நிறுத்த வேண்டும். குடும்ப விவரங்களை பதிவேட்டில் கணக்கெடுத்து பதிவு செய்ய கால அவகாசம் வழங்காமல் நாள்தோறும் கூகுளில் தரவுகளை உள்ளீடு செய்ய சொல்வதை நிறுத்த வேண்டும். களப்பணிகளை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க சமுதாய சுகாதார செவிலியருக்கு கணினி வழங்க வேண்டும். கிராம சுகாதார செவிலியருக்கு பழுதடைந்த மணிக்கணினியை மாற்றி தரமான புதிய மணிக்கணினியையும், கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியருக்கு ஆண்ட்ராய்டு போன் வழங்க வேண்டும். கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியருக்கு ஆரம்ப சுகாதார நிலையம், மாவட்ட சுகாதார அலுவலகங்களில் மேசை, நாற்காலி, குடிநீர், கழிவறை, மின் விசிறி வசதிகளுடன் தனி அறை ஒதுக்கீடு செய்து தர வேண்டும். கிராம சுகாதார செவிலியருக்கு எரிபொருளுடன் துணை சுகாதார நிலைய உடைமையாக இருசக்கர வாகனம் வழங்க வேண்டும். அறிக்கைகள் கொடுக்க கால அவகாசம் கொடுக்க வேண்டும். திறனாய்வின் போது ஒருமையில் பேசுவது, பண்பாட்டு வித்தைகள் பயன்படுத்துவதை தடுத்து நிறுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து 200க்கும் மேற்பட்ட கிராமப்புற செவிலியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கிறதுனால எங்களால் அந்த பணியும் செய்ய முடியல. மக்களுக்கு கரெக்டான நேரத்தில் பணப்பயன்கள் சென்றடைகிறதுல பெரிய சிரமம் இருக்குது. அதனால் மக்களுக்கும் கிராம பகுதி சமுதாய சுகாதாரங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப இப்போ மோசமாயிட்டு தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் அடித்தட்டு மக்கள்லேருந்து வந்திருக்கோம். அதனால் எங்களை அந்த இடத்துல வேலை செஞ்சதுனால நாங்கள் எங்கள்கிட்ட மக்களோட இருந்து வேலை செஞ்சுட்டு வரோம். அந்த இடத்துல அவங்கள போட்டால் இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்க பணியை விட இன்னும் மோசமாகும். அதனால் அந்த இதை MLHP போடுறதை அவாய்ட் பண்ணணும். அந்த இடத்துல இதுக்குன்னு ஃபீல்டுக்குன்னு படித்த கிராம பகுதி கிராம சுகாதார செவிலியர்களை மட்டும்தான் போடணுன்றதை கோரிக்கையாக வச்சுருக்கோம். நீங்கள் இதை குறித்து சுகாதார இயக்குனரோ இல்லை அமைச்சர்கள் பேசியிருக்கீங்களா? கோரிக்கை வச்சுருக்கீங்களா? என்ன சொன்னாங்க? கொடுத்துருக்குறோம். அதுக்கு செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னும் 3.5 வருஷமாக செய்கிறோன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஒழிய அந்த இடம் வேக்கண்ட்டாக தான் இருக்குது. கூடுதல் பணி செஞ்சுட்ருக்கோம். அதுக்கு எந்த ஒரு பணப்பயனும் கிடையாது. அது இல்லாமல் தான் அந்த வேலையை பார்த்துட்ருக்கோம். இதனால் குடும்பத்துக்காக தான் வேலைக்கு வரோம். நம்ம மக்களோட மக்கள் அந்த பணம் மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வேலையிலையும் முழுசாக திருப்தியாக செய்ய முடியல. ஏன்னா கூடுதல் பணி செய்கிறதுனால எல்லாமே சிரமமாக இருக்குது. அந்த ஆன்லைன் ஒர்க்கெல்லாம் ரொம்ப சிரமம். நைட்டு தான் உட்காந்து எல்லாருமே போட்டுட்ருக்காங்க. இதனால் எந்த ஒரு இதையும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கவனிப்பாக செய்ய முடியல. உங்களோட சாக்ரிஃபைஸ் ரொம்பவும் அதில் இழக்கிறோம். போட்டதுக்கப்புறம் எந்த நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்த நடவடிக்கை உங்களுக்கு என்னவா? எல்லாரும் சேர்ந்து ஜாயின்ட் கமிட்டி தான் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டு ஆக்ஷன் எடுக்கணும். அடுத்த கட்ட நடவடிக்கை இல்லை என்ன நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன வருதுன்னு தெரிஞ்சுட்டு தான் அடுத்த காயத்ரி தேவி மாவட்ட தலைவர்